அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ரகசியம் பேசக்கூடாது, ரகசியத்துல நன்மை இல்ல. லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், ரகசியத்துல நன்மை கிடையாது. ஆனால் 3 விஷயங்களை ரகசியம் பேசலாம். நல்லதை ஏவுவதற்கு ஒரு ஆள்கிட்ட நன்மையை அமைதியா தனியா கூட்டு போய் சொல்லலாம். ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட தனியா ரகசியம் பேசலாம். 3வது இஸ்லாஹிம் பைனன் நாஸ், மக்களை சேர்த்து வைக்கிறதுக்காக சமாதானம் செய்வதற்காக ரகசியம் பேசலாம் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அந்த வகையில நம்முடைய உள்ளங்கள் தூய உள்ளங்களாக இருந்தா நாமளும் யாரோடும் தகராறு செய்ய மாட்டோம், தகராறு செய்கிற யாரையும் நாம விரும்பவும் மாட்டோம். மாறாக எல்லா மக்களும் இணங்கி வாழட்டும் என்றுதான் விரும்புவோம். இந்த குணம் வந்துருச்சு, நம்முடைய துவாக்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகிற நிலைக்கு நாம வந்துருவோம். ஏன்னா எந்த சபையில மக்களிடையே சண்டை போடுறோம் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த சபையில கேட்கப்படுகிற துவா கபூல் ஆகாது. அல்லாஹ் தஆலா இத்தகைய நல்ல குணத்தை உள்ள மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக. நீங்க 2 பேருக்கும் மத்தியில சமாதானம் செஞ்சு வச்சீங்கன்னா அந்த சமாதானத்துக்காக நீங்க பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஹதீஸ்ல ஒரு மன் அஸ்லஹ பைனன் நாஸ் அஅதாஹுல்லாஹு பிகுல்லி கலிமத்தின் இத்கா ரகபா, 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை. நம்ம காலத்துல அடிமைகள் இல்லாததுனால இந்த அடிமையை விடுதலை செஞ்ச நன்மைனா என்ன, நம்ம அது லேசா நினைக்கிறோம். அந்த காலத்துல அடிமைகள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளவங்க. நீங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறீங்க, சமாதானம் பண்றீங்க, அதுக்காக மணிக்கணக்கில் பேசுறீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல கோடி ரூபாய் நன்மைனுங்க சதகா செஞ்ச நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான். அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த உள்ளத்தை தருவானாக. யாரோடும் பிணக்குகள் இல்லாமல் எல்லா மக்களும் இணக்கத்தோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய மார்க்கம் காஃபிர்களோடு கூட சமாதானத்தை விரும்புது. அல்லாஹ் சொல்லுவான், இன் ஜனஹு லிஸ்ஸல்மி, அவர்கள் சமாதானத்துக்கு வந்தா நீங்களும் சமாதானத்துக்கு போங்க. அதனால தானே சுல்ஹ ஹுதைபியா ஒப்பந்தம் என்று சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போரே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை விஷயத்தை விட்டு கொடுத்தாங்க. எல்லாமே ஒரு விஷயத்துக்கு தாங்க. 10 வருஷம் போர் வேண்டாம். இந்த போர் வேண்டாங்கிறதுக்காக அந்த காஃபிர்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லான்னு எழுதக்கூடாது, முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்க. அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது, சரி எழுதிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நாங்க ரஹ்மான் ரஹீமை ஏத்துக்க மாட்டோம், பிஸ்மிக் அல்லாஹும்மான்னு எழுதுங்க. சரி பிஸ்மிக் அல்லாஹும்ம. எத்தனை விஷயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. 10 வருஷம் சண்டை வேண்டாம். சண்டை வேண்டாம் என்பதுதான் ஹுதைபியாவுடைய சாராம்சமாக இருந்தது. இந்த குணத்தை தான் முஸ்லிம்கள் எல்லா காஃபிர்களோடும் கடைபிடித்தாங்க. ஆனா முஸ்லிம்களுக்கு துரோகம் எப்போதுமே துரோகம் இழைக்கப்படுது.